வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு வீட்டிலேயே நகெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நகெட்ஸ் நம்ம எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். இதை மிக்சியில மின்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது கூட ஆட் பண்ற பொருட்கள் பெப்பர் பவுடர், இது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்றேன். ஒரு டீஸ்பூன் லெமன், இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம கையில எல்லாம் ஒட்டாது. இதில் இப்போ ஒரு சின்ன போர்ஷன் நான் எடுத்து இதில் கொஞ்சோல சீஸ் ஆட் பண்ணி சீஸ் நகெட்ஸும் சேர்த்து செஞ்சு காட்டிடுறேன். இப்போ இதை கொஞ்சம் மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், போதும். இப்போ இந்த மின்ஸ் மீட்டை சின்னதாக எடுத்து பால் ஆக்கிட்டு நம்ம நார்மலாக கட்லெட்டுக்கு செய்கிற மாதிரியும் இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மள்ட்ட குக்கீஸ் கட்டர் இருக்குன்னா அதை வச்சும் ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்னஸ் இல்லாமல் கரெக்ட் திக்னஸில் இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்கு. இந்த திக்னஸ் ரொம்பலாம் இல்லை. இப்போ ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நான் பிளேஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லாட்டி பிரெட் கிராம்ஸ், எக்கு டிப் பண்ணிவிட்டு நம்ம அதை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இதையெல்லாம் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் சீஸுக்கும் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் நான் பண்ணிவிட்டு அது மொத்தமாக காட்டுறேன். இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சிருக்கிற நகெட்ஸ் இங்கே இருக்குது. இதில் இப்போ பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு முட்டையில் கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு 2 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கிறேன். ஒரு பிஞ்ச் பெப்பர், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பிரெட் கிராம்ஸில் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா இட்டாலியன் ஹெர்ப்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பவுடர் ஆக்கி போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரவுண்ட் ஷேப் சீஸ் போட்டது, இது பிளைன். இப்போ இதை ஒவ்வொன்றா எக்கில் டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் எக் கோட் பண்ணி பிரெட் கிராம்ஸ் கோட் பண்ணிட்டோம். இப்போ இதை இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்படி ஒரு சிப்லாக் கவர் எடுத்துட்டு
இது ரவுண்ட் ஷேப் ஃபுல்லும் சீஸ் உள்ளது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணுறேன். இது மாதிரி நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நகெட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சூடாகட்டும். இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதர் சைடு திருப்பி விட்டுக்கலாம். நம்மளுடைய நகெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுடைய சீஸ் நகெட்ஸ், நார்மல் நகெட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.